ஹலோ கைஸ், இன்றைக்கி எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை நாங்கள் கோவாவில் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ செகண்ட் டே நார்த் கோவா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து ஈவினிங் போல் ரூமுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா அகெயின் ரெடி ஆகி நாங்கள் வந்து பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் பாகா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். இந்த பீச்சில் ஃபுல்லாகவே கேண்டில் லைட் டின்னராக இருந்துச்சு. சரி அங்கே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தா வாட்டர் பக்கத்துலலாம் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே டிஜே, அதுக்கப்புறம் அங்கங்கே எல்லாரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் போய் பார்த்தோம், எங்கெல்லாம் நல்லா இருக்கு, எந்த ரெஸ்டாரண்ட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபர்ஸ்டே எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருந்தது, அதை வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம். ஃபுல்லாக போயிட்டு வந்து ரிட்டர்ன் அங்கேயே வந்துட்டோம். நாங்கள் ஒரு 6:30 போல் கிளம்புனதுனால 12 ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் இருந்துச்சு. சரின்னு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சும்மா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி டென்ட் மாதிரி தனித்தனியாக போட்டு லைட் செட்டப்லாம் இருந்துச்சு. நமக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வேணும்னாலும் ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனாகவே இருக்குது கேண்டில் லைட் டின்னருக்காக. அப்படியே டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 12 o'clock போல் அஸ்வந்த் வந்து எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக கேக் வந்து சொல்லியிருந்தாங்க போல் இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ இவர் தான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சூப்பராக எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. கேக் எடுத்துகிட்டு வரும்போதே கூட ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்தார். அந்த கவர் என்னன்னு சொல்லிட்டு கேக்கை பார்த்தோன்னே அதை நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது எனக்காக அஸ்வந்த் வாங்கி வச்சிருக்க கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க, அதுவும் நான் கூடவே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நான் ஓப்பன் பண்ணேன். அதை ஓப்பன் பண்ணும்போது கூட எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நாங்கள் முன்னாள் வந்து ஒரு கடையில் நாங்கள் அந்த ட்ரெஸ் பார்த்தோம், கஃப்தான் மாடலு. ஸோ நான் ஜஸ்ட் சும்மா தான் பார்த்தேன், அதை எப்போ வாங்கினாங்கன்னே தெரியல. ஆனால் அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா நான் வந்து அதை வாங்கியிருப்பேன். ரொம்ப காஸ்ட் அதிகமாக சொன்னதுனால தான் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே பீச்லேருந்து கிளம்பி நாங்கள் ரூம் பக்கத்தில் வந்துட்டோம். வரும்போதே லைட்டாக பசிச்ச மாதிரி இருந்தது. அதனால் வந்து வெளியிலே ஒரு ஸ்டால் இருந்துச்சு, அங்கே போயிட்டு நாங்கள் வந்து சிக்கன் ரோல் அதுக்கப்புறம் மேகிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.